இந்த உலகத்துல நம்ம யூசுவலா பார்க்குற அமெரிக்காவோட இமேஜ் எப்படி இருக்கும்? மாடர்ன் சிட்டீஸ் இருக்கும், டால் ஸ்கை ஸ்கிரேப்பர்ஸ் இருக்கும், அட்வான்ஸ்டு டெக்னாலஜி இருக்கும், லக்ஸூரியஸான லைஃப் ஸ்டைல் இருக்கும். ஆனா, அமெரிக்காவோட ரியாலிட்டில ஒரு டார்க் சைடு இருக்கு. அந்த அந்த டார்க் சைடு தான் மோஸ்ட் ஷாக்கிங் எக்ஸாம்பிள் இருக்க பிளேஸ் வந்து கென்சிங்டன். இந்த யுஎஸ்ஏ இருக்கிற ஹிஸ்டாரிக் சிட்டி பிலடெல்ஃபியா இருக்குல்ல, அதோட நெய்பர்ஹுட். ஆனா இன்னைக்கு உலகத்துல பல பேரால ஜாம்பி ஸ்ட்ரீட் ஆஃப் அமெரிக்கான்னு சொல்லப்படுற இடமா மாறிடுச்சு. ஏன் அப்படின்னா, இந்த ஸ்ட்ரீட்ல நார்மலா நடக்கிற சீன் மாதிரியெல்லாம் இருக்காது. டே டைம்ல கூட நூற்றுக்கணக்கான மக்கள் ஸ்ட்ரீட்ல நின்னுட்டு, படுத்துட்டு, அன்கான்ஷியஸா சில பேர் அப்படியே ஸ்லோவா மூவ் ஆயிட்டு, பாதி கண்ண மட்டும் திறந்துட்டு இருப்பாங்க. ஆக்சுவலி அவங்க பாடி கண்ட்ரோல் அவங்க கிட்ட இருக்காது. இதெல்லாம் ஒரு ஹாரர் மூவி சீன் மாதிரி தெரியும். ஆனா உண்மை என்ன அப்படின்னா, இது ஒரு ரியல் லைஃப் தான். எவ்ரி சிங்கிள் டே ஆம்புலன்ஸ் சைரன் சவுண்ட் பண்ணிட்டே இருக்கும். போலீஸ் வெஹிக்கிள் ரோம் பண்ணிட்டே இருக்கும். டாக்டர்ஸ் ஓவர்டோஸ் பேஷண்ட்ஸை சேவ் பண்ண ட்ரை பண்ணிட்டே இருப்பாங்க. ஏன்னா இந்த பிளேஸ் வந்துட்டு ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் ஓப்பன் ட்ரக் மார்க்கெட்ஸ் இன் அமெரிக்கான்னு சொல்றாங்க. இந்த ஸ்ட்ரீட் கார்னர்ல ஓப்பனா ட்ரக்ஸ் எல்லாம் செல் பண்ணுவாங்க. ஊசி, சிரிஞ்சு, சைட் வாக்ல அந்த நீடில்ஸ் எல்லாம் கீழே கிடக்கும். இந்த சிச்சுவேஷனுக்கு மெயின் ரீசன் என்ன? அமெரிக்காவை ஷேக் பண்ணின ஒப்பியோட் ட்ரக் கிரைசிஸ் தான். ஸோ அமெரிக்கால பெயின் கில்லர்ஸ் நிறைய பேர் எடுக்க ஆரம்பிச்சாங்க. ஒரு சின்ன வலி கூட தாங்க முடியாம. அப்படியே என்ன ஆச்சு? டெவலப் ஆகி மில்லியன் கணக்கான மக்கள் பெயின் கில்லர் ட்ரக்ஸுக்கு அடிக்ட் ஆயிட்டாங்க. அண்ட் ஒபியோட் ட்ரக்ஸ் வந்துட்டு அவங்களுக்கு கிடைக்காம போனதுனால இல்லீகல் ட்ரக்ஸ் லைக் ஹெராயின், ஃபென்டனில் அதெல்லாம் அந்த ஸ்ட்ரீட்ல வர ஆரம்பிச்சது. அதுவும் வர்ஸ்டா எஃபெக்ட் பண்ணின பிளேஸ்ல ஒண்ணுன்னு பார்த்தா கென்சிங்டன் தான். ஆனா இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் என்ன? இது எப்படி நடந்துச்சு? ஒரு டைம்ல ஒர்க்கிங் ஃபேமிலிஸ் இருந்த பிளேஸ் எப்படி ட்ரக்ஸோட கேபிட்டலா மாறுச்சு? யாரு தான் இதெல்லாம் சப்ளை பண்றாங்க? ஏன் கவர்மெண்ட்னால ஸ்டாப் பண்ண முடியல? அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி இந்த அடிக்ஷனுக்கு சைக்கிளா ட்ராப்ட் ஆன பீப்புளோட லைஃப் ஸ்டோரி என்ன அப்படிங்கறத பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோவில் இந்த ஹிஸ்ட்ரியில இருந்து ட்ரக்ஸ் கார்டல்ஸ் வரைக்கும், அடிக்ஷன் சயின்ஸ்ல இருந்து ஹியூமன் ட்ராஜடிஸ் வரைக்கும் எல்லாத்தையும் பார்க்கலாம். இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு இது ஒரு மோஸ்ட் டிஸ்டர்பிங் ரியாலிட்டியா கூட இருக்கலாம் இந்த மாடர்ன் சொசைட்டிக்கு. இதுதான் அமெரிக்காவோட டார்க்கஸ்ட் ஸ்ட்ரீட். ஸோ இன்னைக்கு இந்த உலகத்துல கென்சிங்டன் அப்படிங்கிற நேம் கேட்டாலே மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் மைண்டுக்கு வரது இந்த ட்ரக் அடிக்ட்ஸ், ஹோம்லெஸ் பீப்புள், இந்த ஸ்ட்ரீட்ல அன்கான்ஷியஸா படுத்திருக்கிற பீப்புள். அண்ட் இந்த பிளேஸோட ஹிஸ்ட்ரி பார்த்தா நீங்களாம் ஷாக் ஆயிருவீங்க. ஏன்னா கென்சிங்டன் அப்படிங்கிறது இப்படி கிடையாது. இந்த கென்சிங்டன் வந்துட்டு ஒரு காலத்துல அமெரிக்காவோட ஹார்ட் ஒர்க்கிங் கம்யூனிட்டிஸ்ல ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஃபேமஸ் ஏரியாஸ். ஸோ இந்த ஸ்டோரி ஸ்டார்ட் ஆகுறது 19th சென்ச்சுரியில. அப்போ பிலடெல்ஃபியா அமெரிக்காவோட பிகஸ்ட் இண்டஸ்ட்ரியல் சிட்டிஸ்ல ஒன்னு. எங்க பார்த்தாலும் ஃபேக்டரிஸ் இருக்கும், டெக்ஸ்டைல் மில் இருக்கும், ஸ்டீல் ஃபேக்டரிஸ் இருக்கும், மேனுஃபேக்சரிங் பிளான்ஸ் இருக்கும். ஸோ ஆயிரக்கணக்கான மக்கள் டெய்லி ஒர்க் பண்ணிட்டு வந்துட்டு போயிட்டு இருப்பாங்க. அண்ட் தோஸ் ஒர்க்கர்ஸ்க்கு பக்கத்துல இருக்க பிளேஸ் டெவலப் ஆன ஏரியா தான் கென்சிங்டன். ஸோ காலையில இந்த ஃபேக்ட்ரியில விசில் சவுண்டு வந்த உடனே நூற்றுக்கணக்கான ஒர்க்கர்ஸ் எல்லாம் சேர்ந்து ஸ்ட்ரீட்ல நடந்துட்டு ஃபேக்ட்ரிக்கு போவாங்க, வருவாங்க. அங்க பீப்புள் ஹார்ட் ஒர்க் பண்ணுவாங்க. சிம்பிள் லைஃபா வாழ்ந்துட்டு இருந்தாங்க. ஃபேமிலியோட சின்ன வீட்ல இருந்தாங்க. அப்போ கென்சிங்டன் ஸ்ட்ரீட்ல லைஃப் ஃபுல்லா இருந்துச்சு. குழந்தைங்க ஸ்கூலுக்கு போவாங்க, ஈவினிங் ஸ்ட்ரீட்ல விளையாடுவாங்க. ஸோ பேரண்ட்ஸ் வந்துட்டு ஃபேக்ட்ரி முடிஞ்சு வீட்டுக்கு வருவாங்க. லோக்கல்ல ஷாப் இருந்தது, சின்ன சின்ன ரெஸ்டாரண்ட் இருந்தது, சர்ச் கம்யூனிட்டிஸ் இருந்தது. பக்கத்துல இருக்கிற எல்லாரும் ஒரு ஃபேமிலி மாதிரி இருந்தாங்க. இன்னொரு இம்பார்ட்டன்ட் ஃபேக்ட் என்ன அப்படின்னா, நிறைய இமிகிரன்ட்ஸ், அதாவது வெளிநாட்டுல இருந்து வந்து இங்க வேலை செய்றவங்க தான் அதிகமா இங்க இருந்தாங்க. லைக் எப்படின்னா, இந்த ஐர்லாண்ட்ல இருந்து வந்த ஃபேமிலிஸ், இட்டாலியில இருந்து வந்த ஃபேமிலிஸ், போலாண்ட்ல இருந்து வந்த கம்யூனிட்டிஸ், அவங்க எல்லாரும் அமெரிக்கால ஒரு புது லைஃப ஸ்டார்ட் பண்ற கனவோட இங்க வந்து வாழ்ந்தாங்க. ஸோ இந்த கென்சிங்டன் எப்படி ஆச்சுன்னா, ஒரு மல்டி கல்ச்சுரல் ஒர்க்கிங் நெய்பர்ஹுட்டா மாறுச்சு. எப்போ வரைக்கும்? ஃபேக்டரிஸ் வந்துட்டு ஸ்ட்ராங்கா ரன் பண்ணிட்டு இருக்க வரைக்கும் லைஃப் ஸ்டேபிளா இருந்தது. எல்லாத்துக்கும் வேலை இருந்தது, ஃபேமிலிக்கு இன்கம் இருந்தது, கம்யூனிட்டிக்கு யூனிட்டி இருந்தது. அண்ட் ஹிஸ்டரியில எல்லா இண்டஸ்ட்ரியல் சிட்டிக்கும் நடக்கிற அதே பிரச்சனை தான் இங்கேயும் நடந்துச்சு. கென்சிங்டனுக்கும் நடந்தது. அது என்ன அப்படின்னா, இண்டஸ்ட்ரியல் கொலாப்ஸ். 1970க்கு அப்புறம் அமெரிக்கால நிறைய ஃபேக்டரிஸ் க்ளோஸ் ஆக ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ நம்ம ஊர்ல எப்படி நம்ம ஆளுக்கு வேலை இல்லாம ஹிந்திக்காரங்களுக்கு வேலை இருந்துச்சோ, அதே மாதிரி சீப்பா சேலரி வாங்குற மக்களை மட்டும் தேடி கொடுத்து வேலை கொடுத்தாங்க. ஃபேக்டரி க்ளோஸ் ஆனதும் ஆயிரக்கணக்கான ஒர்க்கர்ஸ்க்கு சடனா ஜாப் போயிடுச்சு இல்லையா? இன்கம் இல்ல, ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இல்ல. அண்ட் ஸ்லோவா என்ன பண்ணாங்க? இருந்து வெளியே போக ஆரம்பிச்சாங்க. ஒரு காலத்துல பிஸியா இருந்த கென்சிங்டன் அப்படியே சைலண்ட் ஆச்சு. ஃபேக்டரிஸ் எல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. பில்டிங்ஸ் எல்லாம் எம்டி ஆயிருச்சு. அன்எம்ப்ளாய்மெண்ட் அங்க இன்க்ரீஸ் ஆச்சு. ஒரு இடத்துல அன்எம்ப்ளாய்மெண்ட் அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ரெண்டு டேஞ்சரஸான விஷயங்கள் நடக்கும். ஒன்னு வந்து கிரைம், இன்னொன்னு வந்து ட்ரக்ஸ். இனிஷியலா சின்னதா ஸ்டார்ட் ஆன ப்ராப்ளம் அதுக்கப்புறம் கென்சிங்டனோட என்டையர் ஃபியூச்சரையே சேஞ்ச் பண்ற லெவலுக்கு வளர்ந்துருச்சு. அந்த மூமெண்ட் தான் கென்சிங்டன் ரியல் டிசாஸ்டர். ஒரு விஷயம் தொடங்குறதுக்கு முன்னாடியே முடிஞ்சு போச்சுன்னா எப்படி இருக்கும்? அந்த மாதிரி. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, அண்ட் இது இப்படி நடந்துட்டு இருக்கும் போதுதான் இந்த ட்ரக் அடிக்ட்ஸ் அப்படின்னு வந்தாங்க. அது அமெரிக்காவையே பாதிச்சது. அது எப்படி ஹிட் ஆச்சு அப்படின்னா, மாடர்ன் ஹிஸ்டரியில ஒன் ஆஃப் த வர்ஸ்ட் ட்ரக் எபிடெமிக்ஸ் அப்படின்னு சொல்லப்பட்டாங்க. அதான் சொன்ன மாதிரி அந்த ஓபியோட் கிரைசிஸ். அந்த கிரைசிஸ் வந்ததுக்கு அப்புறம் இந்த கென்சிங்டன் அப்படிங்கிற ஒரு பிளேஸ் தான் ஒரு பிகெஸ்ட் விக்டமா மாறுச்சு. இந்த நிறைய ஃபேக்டரிஸ் வந்து மூடப்பட்டுச்சு, பில்டிங்ஸ் எல்லாம் எம்டி ஆச்சு. இந்த ஸ்ட்ரீட் எல்லாம் ரொம்ப டார்க்கா இருந்தனால இதெல்லாம் கிரிமினல்ஸ்க்கு ஒரு பெர்ஃபெக்ட் பிளேஸ் ஆயிடுச்சு. ஸ்லோவா சின்ன லெவலுக்கு ட்ரக் டீலிங் ஸ்டார்ட் ஆச்சு. இனிஷியலா இட் வாஸ் மோஸ்ட்லி ஹெரோயின் ட்ரேட்னு தான் சொல்றாங்க. அப்ப கூட சிச்சுவேஷன் இன்னைக்கு மாதிரி டேஞ்சரஸா கிடையாது. ரியல் டிசாஸ்டர் எப்போ ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னா 1990ல இருந்து 2000 பீரியட்ல.
அப்போ அமெரிக்கா ஃபுல்லா ஸ்ப்ரெட் ஆன ஒரு ஹியூஜ் ஹெல்த் கிரைசிஸ் தான். அந்த கிரைசிஸ் தான் வந்துட்டு ஒபியாய்ட் எபிடமிக். இந்த டாக்டர்ஸ் வந்துட்டு பெயின் ட்ரீட்மெண்ட்டுக்காக பிரெஸ்கிரைப் பண்ணுன ட்ரக்ஸ் தான் இது. இந்த ட்ரக்ஸே அன்எக்ஸ்பெக்டடா மில்லியன் ஆஃப் பீப்புளுக்கு அடிக்ஷனா கிரியேட் பண்ணிருச்சு. ஒரு ஃபேமஸ் பெயின் கில்லர் ட்ரக் வந்துட்டு ஆக்ஸிகான்டின். இந்த ட்ரக்க வந்துட்டு பர்டியூ ஃபார்மா அப்படிங்கிற ஒரு பார்மசூட்டிக்கல் கம்பெனி தான் ப்ரொடியூஸ் பண்ணாங்க. இனிஷியலா டாக்டர்லாம் நம்பினாங்க இந்த மெடிசன் ஓகே சேஃப் அப்படின்ட்டு. பேஷண்ட்ஸ்க்கு சர்ஜரி அப்புறம் பெயின் ரிலீஃப்க்கு பிரிஸ்கிரைப் பண்ணுவாங்க. பட் ஸ்லோவா டாக்டர் ரியலைஸ் பண்ணாங்க இந்த மெடிசன் எக்ஸ்ட்ரீம்லி அடிக்டிவ் அப்படின்னு. மக்கள் என்ன பண்றாங்க, டெய்லியும் அவங்க போடுற டோஸை இன்க்ரீஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க. பாடி அடிக்ஷன் டெவலப் ஆயிருச்சு. இந்த பிரிஸ்கிரிப்ஷன் ஸ்டாப் பண்ணதும் நிறைய பேஷண்ட்ஸ் வந்துட்டு இல்லீகல் ட்ரக்ஸ் தேட ஸ்டார்ட் பண்ணாங்க. பிகாஸ் தேர் பாடி ஆல்ரெடி அடிக்டட். இப்பதான் இந்த ஸ்ட்ரீட் ட்ரக் டீலர்ஸ் வந்துட்டு சான்ஸை யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. இந்த சீப் ஹெராயின் செல் பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க. அண்ட் ஸ்லோவா இல்லீகல் ட்ரக்ஸ் ஃப்ளட்டட் லைக் இன்டு சிட்டிஸ் லைக் பிலடெல்பியா. எல்லா நெய்பர்ஹுட்ஸுக்கும் ஒரு ஏரியா வந்துட்டு ஒரு பிக்கஸ்ட் ஹாட்ஸ்பாட்டா மாறிச்சு. அதுதான் கென்சிங்டன். ட்ரக் டீலர்ஸ் என்ன ரியலைஸ் பண்ணாங்க, இந்த ஏரியால போலீஸ் கண்ட்ரோல் வீக், பில்டிங் எல்லாம் அபேண்டன் ஆயிடுச்சு. பாப்புலேஷன் சுத்தி இருக்கிற மக்கள் அடிக்ட் ஆக ஆரம்பிச்சுட்டாங்க. அப்படிதான் இந்த கென்சிங்டன் ஸ்லோவா டிரான்ஸ்ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சது. ட்ரக் மார்க்கெட்டாவே மாறிடுச்சு டே பை டே. என்ன பண்ணாங்க, நிறைய அடிக்ட்ஸ் வந்துட்டு இங்க வர ஆரம்பிச்சாங்க. நிறைய டீலர்ஸ் வந்தாங்க. ட்ரக்ஸ் நிறைய வந்தது. வருஷத்துல இந்த ஸ்ட்ரீட் கம்ப்ளீட்டா சேஞ்ச் ஆயிடுச்சு. ஒரு பீஸ்ஃபுல்லான ஒர்க்கிங் கிளாஸ் நைபர்ஹுட் வந்துட்டு ஒரு டிஸ்டர்பிங்கான ஒரு ஸ்ட்ரீட்டா மாறிச்சு. மக்கள் எல்லாம் ஜாம்பி மாதிரி நடந்துட்டு இருந்தாங்க. ஓப்பனா ட்ரக் இன்ஜெக்ஷன் போடுவாங்க. ஓவர் டோஸ் எமர்ஜென்சிஸ் டெய்லியுமே இருக்கும். ட்ரக் அப்படிங்கிறது இந்த ஸ்ட்ரீட்டே டாமினேட் பண்ணிட்டு இருந்தது. ட்ரக் தான் வந்துட்டு ஹெரோயினை விட ரொம்ப பவர்ஃபுல்லா இருந்தது. என்ன அப்படின்னா சிந்தெட்டிக் ட்ரக் கால்ட் ஃபென்டனல். ஸோ இந்த ஃபென்டனல் கென்சிங்டனுக்குள்ள வந்ததும் இந்த கிரைசிஸ் வந்துட்டு அது வேற லெவலுக்கு போயிருச்சு. இந்த ஃபென்டனல் ஒரிஜினலி எதுக்காக டெவலப் பண்ணப்பட்டுச்சு அப்படின்னா மெடிக்கல் பெயின் கில்லருக்காக தான். டாக்டர் சம்டைம்ஸ் இது சிவியர் பெயின் ட்ரீட்மெண்ட்டுக்காக யூஸ் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் கேன்சர் பேஷண்ட்டுக்கு இல்ல மேஜர் சர்ஜரி பேஷண்ட்டுக்கு. ஆனா ஒரு டேஞ்சரஸ் ட்ரூத் என்ன அப்படின்னா இது வந்து எக்ஸ்ட்ரீம்லி பவர்ஃபுல். எக்ஸ்பர்ட்ஸ் என்ன சொல்றாங்க அப்படின்னா ஃபென்டனல் வந்துட்டு ஒரு 50 டைம்ஸ் ஸ்ட்ராங்கராமா ஹெரோயினை விட. அண்ட் மார்ஃபைனை விட 100 டைம்ஸ் ஸ்ட்ராங்கர்னு சொல்றாங்க. அதனால சின்ன குவான்டிட்டி கூட பாடிக்கு டேஞ்சரஸ் தான். சில டைம் சின்ன மில்லிகிராம்ஸ் அளவு கூட ஓவர் டோஸ கொண்டு வரும். இல்லீகல் ட்ரக் மார்க்கெட்ல டீலர்ஸ் ஒரு ட்ரிக் யூஸ் பண்ணாங்க. ஹெராயின் கூட ஃபென்டனலை மிக்ஸ் பண்ணாங்க. ஃபென்டனல் வந்து ப்ரொடியூஸ் பண்றது சீப்பர் தான். அண்ட் ஆல்சோ ஸ்ட்ராங் எஃபெக்ட் கொடுக்கும். ரிசல்ட் என்ன அப்படின்னா அடிக்ஸுக்கு வந்துட்டு ஒரு ஹை ஃபீலிங் கொடுக்க ஆரம்பிச்சது. பட் அட் த சேம் டைம் ஓவர் டோஸ் வந்துட்டு போட்டனால இறப்புகள் அதிகமாச்சு. ஸோ அமெரிக்கா ஃபுல்லா ஆயிரக்கணக்கான மக்கள் இந்த ஓவர் டோஸ்னால இறந்து போனாங்க. இந்த கென்சிங்டன் ஸ்ட்ரீட்ல சிச்சுவேஷன் ரொம்ப சீரியஸ் ஆயிடுச்சு. டெய்லி ஆம்புலன்ஸ் சைரன்ஸ் வந்துட்டு இருக்கும். பேரடெமிக்ஸ் அங்க இங்க ஓடிட்டு இருப்பாங்க. பீப்புள் வந்து அன்கான்ஷியஸா இருப்பாங்க சைட் வாக்ஸ்ல எல்லாம். டாக்டர் வந்து ஓவர் டோஸ் பேஷண்ட்டை சேவ் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருப்பாங்க. அப்படி ஓவர் டோஸ் ஆறவங்களுக்கு கொடுக்குற மெடிசன் தான் வந்துட்டு நெலாக்சோன். இந்த ட்ரக் வந்துட்டு ஓவர் டோஸ் எஃபெக்ட் இருக்கு இல்லையா, அதை ரிவர்ஸ் பண்ண ஹெல்ப் பண்ணும். வாலண்டியர்ஸ் என்ன பண்ணுவாங்க, ஸ்ட்ரீட்ல நடந்து ஓவர் டோஸ் விக்டம்ஸுக்கு இந்த நெலாக்சோனை இன்ஜெக்ட் பண்ணிட்டு போயிருவாங்க. பட் ப்ராப்ளம் என்ன அப்படின்னா அடிக்ஷன் சைக்கிள் பிரேக் பண்ணது ரொம்ப கஷ்டம். ஸோ நிறைய பேர் வந்துட்டு இந்த ஓவர் டோஸ்ல காப்பாத்தின பிறகு அமைதியா இருக்க மாட்டாங்க. திருப்பி ஃபியூ ஹவர்ஸ் கழிச்சு ட்ரக்ஸ் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ இந்த ஸ்ட்ரீட்ல அடிக்ஸ் எல்லாம் வந்துட்டு காலங்காத்தாலேயே ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. ஸ்ட்ரீட் கார்னர் ஃபுல்லா ட்ரக்ஸ் செல் பண்ணிட்டு இருப்பாங்க. ரோட்லயே இன்ஜெக்ட் பண்ணுவாங்க. சம் பீப்புள் கான்ஷியஸா கீழே படுத்திருப்பாங்க. பார்த்து நிறைய அங்க விசிட் பண்றவங்களுக்குலாம் ரொம்ப ஷாக்கிங்கா இருந்தது. நம்ம இந்த அப்போகலிப்டிக் மூவி எல்லாம் பார்த்திருப்போம்ல, அது மாதிரியே இருந்தது நேச்சுரல். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி இது ரியாலிட்டி ஆஃப் கென்சிங்டன் அப்படிங்கறத அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும் நம்ம. இப்படி போயிட்டு இருக்கும் போது தான் அதுக்கும் வந்துட்டு கிரைசிஸ் வந்தது. அதையும் தடை பண்ணாங்க. அப்புறம் மக்களுக்கு இந்த ட்ரக் மேல ரொம்ப அடிக்ட் ஆகி அதுவும் கிடைக்காம போய் அதுக்கப்புறம் இன்னொரு ட்ரக் வர ஆரம்பிச்சது மார்க்கெட்ல. அதுக்கு பேர் தான் ஜாம்பி ட்ரக். இந்த ட்ரக்கை ஃபென்டனில் கூட மிக்ஸ் பண்ணுவாங்க. பேரு ஜைலஸ்ன்னு சொல்லுவாங்க. இது வந்ததுக்கு அப்புறம் இதை காட்டிலும் டேஞ்சரஸ் ஆயிடுச்சு. ஆல்ரெடி இந்த கென்சிங்டன் ஸ்ட்ரீட்ல வந்துட்டு இந்த ஹெராயினாலையும் ஃபென்டனல்னாலையும் அடிக்ஷன் ஆயிட்டு இருக்காங்க. ஆனா வந்து சில வருஷங்கள் கழிச்சு இன்னொரு டேஞ்சரஸான சப்ஸ்டன்ஸ் வருது. மெடிசன் அப்படிங்கிறது ஒரு ஹியூமன் மெடிசன் எல்லாம் கிடையாது. இது ஆக்சுவலி ஒரு வெட்டரினரி ட்ரக்னு தான் சொல்ல. மீனிங் என்ன அப்படின்னா டாக்டர்ஸ் இது எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா அனிமல்ஸ் லைக் ஹார்சஸ் அண்ட் கேட்டல்ஸ் எல்லாம் இருக்குல்ல, அவங்கள செடேட் பண்றதுக்காக யூஸ் பண்றது. இல்லீகல் ட்ரக் டீலர்ஸ் வந்துட்டு ஒரு டிஃப்ரெண்டான விஷயத்தை டிஸ்கவர் பண்ணாங்க. அந்த ஜைலசைன் வந்துட்டு ஃபென்டனல் கூட மிக்ஸ் பண்ணும்போது அந்த ட்ரக்கோட எஃபெக்ட் வந்துட்டு ரொம்ப லாங்கரா இருக்கும் அண்ட் ஸ்ட்ராங்கரா இருக்கும். ஸோ டீலர்ஸ் என்ன பண்ண ஆரம்பிச்சாங்க, இதை மிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஏன்னா இந்த அடிக்ஷனோட ஃபீல் வந்துட்டு ரொம்ப நேரம் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக. பட் சைட் எஃபெக்ட் வந்துட்டு ரொம்ப டேஞ்சரஸா இருந்தது. இந்த ஜைலசைன் பாடியில எஃபெக்ட் ஆன உடனே இந்த பீப்புள் வந்துட்டு ரொம்ப ஸ்லோவாயிருவாங்க. இந்த மசில்ஸ் எல்லாம் வீக் ஆயிரும், பாடி கண்ட்ரோல் கம்மியாயிரும். அதனாலதான் இந்த கென்சிங்டன்ல இருக்க நிறைய பேரு ஜாம்பி மூவில வர மாதிரி நடந்துட்டு இருப்பாங்க. அப்படியே நின்னுட்டு இருக்கும் போதே கீழே குமிஞ்சிடுவாங்க. அவங்களால நிமிர கூட முடியாது. அந்த அளவுக்கு அவங்க மசில் வந்து டயர்டா இருக்கும். இவங்கனால அசைய முடியாது. கண்ணு வந்துட்டு பாதி க்ளோஸ் ஆயிருக்கும். ஆல்மோஸ்ட் ஃப்ரோசன் ஸ்டேட்ல தான் இருப்பாங்க. அதனாலதான் மீடியா வந்துட்டு ஜாம்பி ஸ்ட்ரீட் அப்படின்னு டிஸ்கிரைப் பண்ண ஆரம்பிச்சாங்க. இந்த வர்ஸ்ட் எஃபெக்ட் இன்னும் டேஞ்சரஸ் தான். ஏன்னா இந்த ட்ரக் வந்துட்டு ஒரு சிவியர் ஸ்கின் ப்ராப்ளம கொண்டு வரும். இந்த ட்ரக்ஸ் எடுத்தவங்களுக்கு சொரியுதுன்ட்டு கை சொரிவாங்க. அந்த இடத்துல காயமாயிரும். அந்த காயம் அப்படியே நிக்காது. அது வளர்ந்து வளர்ந்து அழுகி போயிரும்.
ஸோ டாக்டர்ஸ் கிட்ட போவாங்க. அப்ப என்ன சொல்லுவாங்க டாக்டர்ஸ் இத வந்து எடுத்தே ஆகணும். இப்ப கையில வந்துட்டு அந்த மாரி அழுகி போச்சுன்னா கைய எடுத்துருவாங்க. அண்ட் இன்னொரு ப்ராப்ளம் என்ன அப்டின்னா, இந்த ட்ரக் வந்து அடிக்ட் ஆயிருப்பாங்கல்ல, அதுக்கு வந்துட்டு ரிவர்ஸ் பண்றதுக்கு ஒரு இன்ஜெக்ஷன் போடுவாங்கல்ல, அந்த இன்ஜெக்ஷன் வந்துட்டு ஓவர்டோஸ் சிட்யூவேஷன்ல ட்ரீட்மெண்ட் ரொம்ப காம்ப்ளிகேட்டடா இருக்கும். ஸோ இந்த மாதிரி கேஸ் எல்லாம் வந்து கண்ட்ரோல் பண்றது ரொம்ப கஷ்டமாயிருச்சு. டாக்டர்ஸ், போலீஸ் அண்ட் வாலண்டியர்ஸ் டெய்லி ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு தான் இருக்காங்க. பட் ஸ்டில் ஆயிரக்கணக்கான அடிக்ட்ஸ் இதுக்குள்ள இருந்து வெளிய வர முடியாம தான் இருக்காங்க. இன்னொரு கொஸ்டின் என்ன நம்மளுக்கு தோணுது அப்டின்னா, இதெல்லாம் சப்ளை பண்றது யாரு? கென்சிங்டன்குள்ள இந்த மாதிரி சப்ஸ்டன்ஸ் எல்லாம் கொண்டு வரது யாரு? ஏன்னா, எல்லா ட்ரக் ஸ்ட்ரீட்டுக்கும் வேற என்ன பெரிய ட்ரக்கா இருந்தாலும், இதுக்கு முன்னாடி ஒரு குளோபல் நெட்வொர்க் இருக்கும். ட்ரக் டிராஃபிக்கிங் ரூட்ஸ் இருக்கும், கார்ட்டல்ஸ் இருக்கும். இன்டர்நேஷனல் ஸ்மக்லிங் ஆப்பரேஷன்ஸ் நடந்துகிட்டே தான் இருக்கும். சோ இந்த ட்ரக் ட்ரேட யாரு கண்ட்ரோல் பண்றா? இந்த ட்ரக்லாம் எங்கிருந்து வருது? சோ இந்த அத்தாரிட்டீஸ் எல்லாம் இத ஸ்டாப் பண்றதுக்கு எதுக்கு அவங்களுக்கு ரொம்ப டிஃபிகல்ட்டா இருக்கு? ஸ்ட்ரீட்ல நிக்கிற சின்ன சின்ன டீலர்ஸ் தான் ப்ராப்ளமா? இல்ல அதுக்கு பின்னாடி யாராவது இருக்காங்களா? இல்ல பெரிய நெட்வொர்க் இருக்கா? ரியாலிட்டி என்ன அப்டின்னா, மோஸ்ட் இல்லீகல் ட்ரக்ஸ் வந்துட்டு இன்டர்நேஷனல் டிராஃபிக்கிங் நெட்வொர்க்ஸ் மூலியமா தான் வருது. ட்ரக்ஸ்ன்னு பார்த்தா, அது ஒரு ஹியூஜ் அண்டர் கிரவுண்ட் பிசினஸ் தான் சொல்ல முடியும். பில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸ் வேல்யூ இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், நெறைய எக்ஸ்பர்ட்ஸ் வந்துட்டு ஃபென்டனில் கெமிக்கல்ஸ் வந்துட்டு ஒரிஜினலி அதோட ஃபேக்டரிஸ் வந்துட்டு சைனால இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சைனா மாதிரி கண்ட்ரீஸ். ஸோ அந்த மாதிரி கெமிக்கல்ஸ் வந்துட்டு கார்ட்டல்ஸ்க்கு டிரான்ஸ்போர்ட் பண்ணப்படுது. அடிக்கடி ரிப்போர்ட்டர்ஸ்னால சொல்லப்படுற கார்ட்டல் நேம் தான் சினாலோ கார்ட்டல். ஸோ இந்த கார்ட்டல் மெயினா மெக்சிகோல தான் ஆப்ரேட் ஆயிட்டு இருக்கு. அவங்க இந்த சிந்தட்டிக் ட்ரக்கை வந்துட்டு லார்ஜ் குவான்டிட்டியில பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ட்ரக் வந்துட்டு அக்ராஸ் பார்டர்ஸ்ல ஸ்மகிள் பண்ணப்படுது. ஃப்ரம் தேர் யுனைடெட் ஸ்டேட்டுக்கு டிராவல் ஆகி வருது. லார்ஜ் சிட்டிஸ் லைக் டிஸ்ட்ரிபியூஷன் ஹப்புக்கெல்லாம். அதுல ஒன்று தான் பிலடெல்பியா. இங்க இருக்க நெய்பர்ஹுட்ஸ் தான் வந்துட்டு கென்சிங்டனோட ஒரு லோக்கல் ஸ்ட்ரீட் மார்க்கெட்ஸ் மாதிரி ஆயிருச்சு. இந்த சின்ன சின்ன டீலர்ஸ் எல்லாம் இந்த ட்ரக்ஸை வந்துட்டு டைரக்டா அடிக்ட்ஸ் கிட்டயே விற்க ஆரம்பிச்சிட்டாங்க. சம்டைம் டிரான்சாக்ஷன் ஹேப்பன்ஸ் ஒன்லி. சம்டைம்ஸ் இந்த டிரான்சாக்ஷன் எல்லாம் எப்ப நடக்கும்? இந்த ஸ்ட்ரீட்ல மட்டும் தான் நடக்கும். போலீஸ் வந்துட்டு சில டீலர்ஸ் அரெஸ்ட் பண்ணுவாங்க. அரெஸ்ட் பண்ண கொஞ்ச நேரத்திலேயே புது டீலர் வந்துருவாங்க. ஏன்னா இதுக்கு அவ்ளோ டிமாண்ட். சோ இதுக்கு டிமாண்ட் இருக்க வரைக்கும் இந்த இல்லீகல் மார்க்கெட்ஸ் நடந்துட்டே தான் இருக்கும். இன்னொரு ஷாக்கிங் ஃபேக்ட் என்ன அப்படின்னா, இந்த கென்சிங்டன்ல இருக்க எல்லாருமே வந்துட்டு அங்கிருந்து வரவங்க கிடையாது. டிஃபரண்ட் ஸ்டேட்ல இருந்து வரவங்க. அதாவது இந்த ட்ரக்ஸ் வாங்குறதுக்காகவே வருவாங்க. இந்த ஏரியா வந்துட்டு அங்க காட்டிலும் எல்லா இடத்துலயும் ரொம்ப ஃபேமஸ் ஆயிடுச்சு அடிக்ட்ஸ்க்காக. இது எப்படி சொல்வாங்கன்னா, லார்ஜஸ்ட் ஓப்பன் ஏர் ட்ரக் மார்க்கெட் இன் அமெரிக்கான்னு சொல்வாங்க. அந்த ரெசிடென்ட்ஸ் எல்லாம் இருக்காங்கல்ல, அங்க பக்கத்துல இருக்கிறவங்களுக்கெல்லாம் ரொம்ப சேஃப்டியே இல்லாம ரொம்ப பயந்துட்டு தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு நடந்து போறது கூட கொஞ்சம் டிஃபிகல்ட்டா இருக்குமாம். அங்க இருக்க லோக்கல் பிசினஸ் கூட சர்வே பண்றதே ஸ்ட்ரகிளா இருந்தது. நெறைய அவங்க கம்ப்ளைண்ட்ஸ் பண்ணி யூஸ் இல்ல. அப்பதான் கேட்டாங்க, ஏன் கவர்மெண்ட் வந்துட்டு இது கம்ப்ளீட்டா ஸ்டாப் பண்ணல அப்படின்னு. இந்த ட்ரக் அடிக்ஷன் அப்படிங்கிறது லா என்ஃபோர்ஸ்மென்ட் ப்ராப்ளம் இல்ல. இது ஒரு பப்ளிக் ஹெல்த் கிரைசிஸ் அப்படின்னு சொல்றாங்க. இந்த கவர்மெண்ட் வந்துட்டு எதுவுமே ட்ரை பண்ணலன்னு சொல்ல முடியாது. அவங்களும் ஒரு டிஃபரெண்ட் சொல்யூஷன்ஸ் எல்லாம் ட்ரை பண்ணாங்க. லைக் போலீஸ் கிராக் டவுன் பண்ணாங்க, ரீஹாபிலிட்டேஷன் ப்ரோக்ராம் பண்ணாங்க, கம்யூனிட்டி அவுட்ரீச் பண்ணாங்க. ஆனாலும் இந்த கிரைசிஸ் போயிட்டு தான் இருக்கு. இந்த ஃபியூச்சர் ஆஃப் கென்சிங்டன் அப்படிங்கிறது இப்படியே தான் இருக்கும்னு சொல்றாங்க. ட்ரக்ஸ் அடிக்ட் ஆயிருக்காங்கல்ல, அவங்களுக்கு பின்னாடி இருக்க ஸ்டோரி என்ன? இங்க ஸ்ட்ரீட்ல வாழ்ந்துட்டு இருக்க மக்கள் யாரு? இவங்களோட வாழ்க்கைக்கு என்ன ஆச்சு? அவங்க எப்படி இதுல ட்ராப் ஆனாங்க? அப்படிங்கிற ஸ்டோரி இன்டர்வியூல, வீடியோல நெறைய இருக்கும். அது பார்த்தாலே நம்ம மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். இந்த அடிக்ஷன் அப்படிங்கிறது சிம்பிள் கிடையாது. நெறைய பேர் வந்துட்டு இந்த ஸ்ட்ரீட்ல இருக்காங்க அப்படின்னா, அவங்க ஒண்ணும் பிளான் பண்ணியெல்லாம் வரல. நான் இப்படிதான் இருக்கணும்னு. அவங்கலாம் பிளான் பண்ணல. நான் கஷ்டப்படணும். எனக்கு இந்த மாதிரி கை அழுகி போணும், கால் அழுகி போணும்னு. எப்படி மெயினா அடிக்ட் ஆகுறாங்க அப்படின்னா, அவங்களுக்கு ஆக்சிடென்ட் நடக்கும் இல்லையா? அப்ப பெயின் கில்லர்ஸ் யூஸ் பண்ணியிருப்பாங்க. டாக்டர்ஸ் வந்து ஒபியோட் அப்படிங்கிற மாதிரி பெயின் கில்லர்ஸ் பிரெஸ்கிரைப் பண்ணியிருப்பாங்க. முன்னாடி வந்துட்டு அது ஒரு பெயின் ரிலீஃபா தான் இருந்துச்சு. ஆனா ஸ்லோவா அது ஒரு டிபெண்டன்ட்டா மாற ஆரம்பிச்சது. டோஸ் இன்கிரீஸ் ஆயிடுச்சு. அடிக்ஷன்ஸ் டெவலப் ஆயிருச்சு. அந்த பிரெஸ்கிரிப்ஷன் ஸ்டாப் ஆனதுக்கு அப்புறம் சில பேஷண்ட்ஸ் வந்துட்டு இல்லீகல் ட்ரக்ஸ தேட ஆரம்பிச்சாங்க. திஸ் இஸ் ஹவ் மெனி பீப்பிள் என்டர் த அடிக்ஷன் சைக்கிள். சில பேருக்கு டிஃபரெண்ட் ப்ராப்ளம் இருக்கு. சில பேருக்கு வேலை போயிருக்கு. ஃபேமிலி பிரேக் டவுன் இருக்கு. மென்டல் ஹெல்த் ஸ்ட்ரகிள் இருந்தது. டிப்ரெஷன், லோன்லினஸ். ஸோ இந்த இமோஷனல் ஸ்ட்ரகிள்ஸ் கூட சம்டைம்ஸ் இந்த மாதிரி ஒரு ட்ரக் அடிக்ட்டுக்கு தள்ளி இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. சோ அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்த ட்ரக் தான் வந்துட்டு நாங்க இங்க இருக்கோம் அப்படிங்கிற ஒரு ஃபீலிங்ல இருந்து எஸ்கேப் பண்ண வைக்குது. அந்த எஸ்கேப் வந்துட்டு ஒரு ட்ராப்பா கூட மாறி இருக்கு இல்லையா? இந்த கென்சிங்டன்ல இருக்கிறவங்களுக்கு வேலை இல்ல, வீடு இல்ல, ஃபேமிலி இல்ல. அவங்க ஒரு காலத்துல டீச்சரா இருந்தாங்க. ஒரு நார்மல் பேரண்டா இருந்தாங்க. சில பேரு கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. அடிக்ஷன் வந்துட்டு ஸ்லோவா அவங்க வாழ்க்கையவே அழிச்சிருச்சு. சோ நெறைய பேருக்கு வீடே இல்லாம தான் இருக்காங்க. அவங்க ஸ்ட்ரீட்ல தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. இந்த பில்டிங்ல எல்லாம் போய் தங்குவாங்க. பிரிட்ஜ்ல இருப்பாங்க. ஸோ இந்த லோக்கல் வாலண்டியர்ஸ் எல்லாம் இருக்காங்கல்ல, அவங்கலாம் ஹெல்ப் பண்ணுவாங்க. அவங்கலாம் சாப்பாடு குடுப்பாங்க, மெடிக்கல் கேர் குடுப்பாங்க. சில பேர் வந்துட்டு இந்த ரீஹாபிலிட்டேஷன் ப்ரோகிராமுக்கு போவாங்க. சில பேர் வந்துட்டு சக்சஸ்ஃபுல்லா அவங்க மாறிருவாங்க. சில பேர்னால மாற முடியாது. இந்த அடிக்ஷன் அப்படிங்கிறது பிரெயின தான் ஃபர்ஸ்ட் எஃபெக்ட் பண்ணும். வித்தவுட் ஸ்ட்ராங் சப்போர்ட் சிஸ்டம். ரெக்கவரி அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டம். யாருமே வர முடியாதுன்னு சொல்ல முடியாது. நெறைய பேர் இதுலருந்து வெளிய வந்தவங்க கவுன்சிலரா கூட இப்ப வொர்க் பண்ணிட்டு இருக்காங்க. நெறைய அடிக்ட் பீப்பிள்க்கு அவங்க ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க என்ன சொல்றாங்க, ரெக்கவரி இஸ் பாசிபிள் சொல்லிட்டு அவங்க வாலண்டியரா ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த கென்சிங்டன் வந்துட்டு வெறும் அவங்களோட ஹெல்ப் மட்டும் பத்தாது. கம்யூனிட்டி சப்போர்ட், கவர்மெண்ட் ஆக்ஷன், மெடிக்கல் ட்ரீட்மெண்ட், அவேர்னஸ் இதெல்லாமே தேவைதான். சோ நெறைய பேரு இத கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ரெஸ்பான்ஸ் பார்த்தோம்னா லா என்ஃபோர்ஸ்மென்ட் தான். போலீஸ் டிபார்ட்மெண்ட் வந்து பேட்ரோல்ஸ இன்கிரீஸ் பண்ணுச்சு. இந்த ட்ரக் டீலர்ஸ் வந்துட்டு அரெஸ்ட் பண்ணப்பட்டாங்க. ஸ்பெஷல் ஆப்பரேஷன்ஸ் வந்துட்டு இந்த ட்ரக் மார்க்கெட்ல கண்டக்ட் பண்ணப்பட்டுச்சு.
இந்த போலீஸ் எல்லாம் வந்துட்டு இந்த என்டையர் பிளாக்கயே வந்துட்டு காலி பண்ண வச்சாங்க. இது அவங்களுக்கு ஒரு மேஜர் சேலஞ்சா தான் இருந்தது. ஒரு டீலர வந்து அரெஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் இன்னொரு டீலர் எங்கிருந்து வரானே தெரியாது. அவங்கள ரீப்ளேஸ் பண்ணியிருப்பாங்க. அதனால இந்த அத்தாரிட்டீஸ் வந்து ஒரு விஷயத்த ரியலைஸ் பண்ணாங்க. இந்த ப்ராப்ளம் வந்துட்டு போலீஸ் ஆக்ஷனால மட்டும் சால்வ் பண்ண முடியாது. மெடிக்கல் அண்ட் சோஷியல் சொல்யூஷனும் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பப்ளிக் ஹெல்த் ப்ரோகிராம்ஸ் எல்லாம் கண்டக்ட் பண்ணாங்க. அதுல பண்ண ஒரு அப்ரோச் தான் வந்துட்டு ஹார்ம் ரிடக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு. ஹார்ம் ரிடக்ஷன் அப்படின்னா இந்த அடிக்ட்ஸா இருக்காங்களா அவங்களுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணிட்டு அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் குடுக்குறது. ஸோ இந்த வாலண்டியர்ஸும் வந்துட்டு அவங்கள பார்த்துட்டு ஹெல்ப் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அண்ட் அவங்க கிட்ட பேசுவாங்க. ஏதாவது ட்ரீட்மெண்ட் ஏதாவது ஆப்ஷன் இருக்கான்னு கேட்பாங்க. சில பேத்த ரீஹாபிலிட்டேஷன் ப்ரோகிராம்க்கு அனுப்புவாங்க. ஸோ அங்க இருக்க பேஷண்ட்ஸ்க்கு வந்துட்டு மாதங்கள், வருஷங்களா கூட ட்ரீட்மெண்ட் போகும். இப்படியே போனா ஃபியூச்சர் எப்படி இருக்கும்? கென்சிங்டன் அப்படிங்கிறது ரெக்கவர் ஆகுமா? இல்ல இந்த கிரைசிஸ் வந்துட்டு இப்படியே தான் இருக்குமா? ஸோ ஹிஸ்ட்ரியில நம்ம நெறைய சிட்டீஸ் பார்த்திருப்போம். கிரைம், பாவர்ட்டி, ட்ரக் அடிக்ஷன் எல்லாமே அதே மாதிரி இருந்தது கிடையாது. கண்டிப்பா ஒரு நாள் மாறும். இன்னைக்கு வரைக்கும் டாக்டர்ஸ், வாலண்டியர்ஸ், சோஷியல் வொர்க்கர்ஸ் இத மாத்தணுங்கிறதுக்காக போராடிட்டு தான் இருக்காங்க. திருப்பி இதுலேருந்து ரிகவர் ஆகணுங்கிறது ஈஸியான விஷயம் கிடையாது. இது லாங் டெர்ம் கமிட்மெண்ட் இல்லையா? பெட்டர் ஹெல்த் கேர் ப்ரோகிராம்ஸ் இருக்கணும். மென்டல் ஹெல்த் சப்போர்ட் இருக்கணும். எக்கனாமிக்ஸ் ஆப்பர்ச்சுனிட்டீஸ் இருக்கணும். உங்களுக்கு வேலை கிடைக்கணும். ஸோ இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. மறக்காம